ஒரு வாக்கியம் எப்பவுமே சொல்வேன், கடல் கடந்தாலும் கடகத்தை கைவிடேல். ஏன்னா கடகக்காரன் இருக்கிற பாசம், நேசம், குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட அவ்வளோ அற்புதமானுங்க. தாய் உள்ளம் கொண்டவங்க இந்த ராசி. சொந்த பந்தெல்லாம் வேணும்னு நினைக்கிற ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா மற்றவரை அனவரித்து கொண்டு போகிற ராசி. ஆனால் இவங்களுக்கு போன வருஷம் பல தொந்தரவுகள் செஞ்சிருச்சு. இந்த வருஷம் எப்படி சார் இருக்குது 2026? உங்களுக்கு வழி விடுதுங்க. உங்கள் வருடமாக இருக்கிறது. உங்கள் ராசியில் குரு வேறு உச்சம் பெறுவார். சொல்லுவா வேணும், குரு பார்க்க கோடி நன்மை. குரு உங்கள் ராசியிலிருந்து பல இடத்த பார்க்குறார். முதல்ல இந்த ராசிக்கு தொல்லைகள் விலகுகின்ற காலகட்டம், மன நிம்மதி அதிகரிக்கின்ற காலகட்டங்கள், குடும்பத்தில் இருந்த நிறைய மாறுதல்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகும், சின்ன சின்ன கசப்புகள் எல்லாம் விலகுகின்ற காலகட்டங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அவர் உங்கள் ராசியில் உச்சம் பெறார். முதல்ல நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிற ராசியாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த ராசிக்கு நல்ல விஷயம் சார், திருமணம் நடக்குமா? திருமணம் நிச்சயமாக நடக்கும். ஏன் சார் இந்த வருஷம் இத்தனை வருஷமாக திருமணம் நடக்கலை அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சர்வ கிரகங்கள் ராகு கேதுகள் இத்தனை நாளாக இருந்ததுனால ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தார். அப்போ சர்ப வழிபாடு இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டால் அனுதினமும் வெற்றியாக இருக்கும். சர்பத்தை கண்ட்ரோல் பண்ண யார் சார் இருக்கா? யார்? கிருஷ்ணர் தானே. அப்போ கிருஷ்ணர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இது மாதிரி சர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலுக்கு, ராகு கேது சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து வழிபாடு செய்து விட்டால் திருமணம் சம்மந்தப்பட்டது, கூட்டு சம்மந்தப்பட்டது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. சார் நாங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நான் டெவலப் பண்ணணும். பெண்கள் நிறைய பேர் வீட்டில் வச்சே பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது மாதிரி பல கேள்விகள் இந்த ராசிக்கு வருது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக இருக்கார்.